அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது பேசுகிற என்னையும் கேட்கிற உங்களையும் ஒரே நேரத்திலே ஊடுருவி செல்லக்கூடியதா இருக்கிறது. ஹalleluya. இந்த நாளிலே நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டு ஆரம்பிக்கலாம் என்று விரும்புகிறேன். எவ்வளவு பேர் கஷ்டப்படுறீங்க? ஊசுமாரி கேட்குறீங்க. கஷ்டப்படுறது உங்களுக்கு தெரியாதா? அப்ப இந்த கஷ்டம் ஒரு மனுஷனுக்கு சோதனையா இல்லையா? சோதனை. ஏன் ஆண்டவர் இப்படி சோதிக்கிறார் அப்படின்னு நாம் கேட்கிறோம். ஆனால் என் ஆண்டவருடைய வேதம் அப்படியே சொல்லவில்லை. இந்த வசனத்தை வாசித்த பொழுது ஆச்சரியமாயிருக்கு. நாம் நினைக்கிறது என்னது? கஷ்டப்பட்டா அது சோதனை. கர்த்தர் நம்மை கஷ்டத்தை கொடுத்து நம்மை சோதிக்கிறார். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. ஆதாரமாய் நாங்கள் வாசிக்கிறோம். பிரசங்கியின் புத்தகம் யாராவது சிங்கள பைபிள் நினைச்சுனா கொடுங்க பாப்பா சோதரிக்கு. கிட்ட பார்க்கற பிரச்சனை இருக்கு. மேல பாப்பா காமிக்க சத்திங்க. வேதாகமத்திலே நாங்கள் இந்த நாளுக்குரிய ஆதார வசனத்தை பிரசங்கியின் புத்தகம் 2வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். பிரசங்கி 2வது அதிகாரம் 1வது வசனம். நான் என் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டது என்னவென்றால், வா இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன். இதோ இதுவும் மாயையாயிருந்தது. புரியுதா? புரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன். இதோ அதுவும் மாயையாயிருந்தது. பிரசங்கி சொல்லுகிறான், எல்லாம் மாயை. வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயா இருக்கு. நீங்க எல்லாரும் மாயை தெரியுமா உங்களுக்கு? நீங்க இருக்கிற நாம நாளைக்கு இருப்போமா தெரியாது. அநேகர் மரணத்தை தழுவி கொண்டே இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரனுடைய அக்கானுடைய மகன் தூக்கில தூக்கி மறித்திருக்கிறார். 36 வயது. ஒரு ஊழியக்காரனுடைய மாமா அவருடைய மனைவியோடு கூட ஏதோ ஒரு சின்ன வாக்குவாதத்தினால கோச்சுக்கு தலையை வச்சு இறந்து போயிருக்கார். அவர் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. உடம்பு ஒரு பக்கம் இருக்கு, தலை ஒரு பக்கம் இருக்கு. தலை கொடுத்து தூக்கிட்டு போறாங்க. இதெல்லாம் யார் செய்து கொள்ளுகிறது? யார் மறிக்கிறது? தேவனை அறியாத ஜனங்கள் அல்ல, தேவனை அறிந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். எனவே நாம் பெற்றதான ரட்சிப்பை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட நமக்கு ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் நம்மை கிருபையாய் ரட்சித்திருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், பரலோகத்துக்கு போவேன், வாய்ப்பே கிடையாது. நல்ல சபையை ஆராதிக்கிறேன், பரலோகம் போயிருவேன், வாய்ப்பே கிடையாது. நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கிறேன், பரலோகம் போயிருவேன், வாய்ப்பே கிடையாது. ராத்திரி பகல் மத்தியானம் 3 நேரம் ஜெபம் பண்றேன், பரலோகம் போயிருவேன், வாய்ப்பே கிடையாது. வேதம் வாசிக்கிறேன், தியானிக்கிறேன், வேதத்தில் அத்தனை வசனங்கள் எனக்கு மனப்பாடமா தெரியும், வாய்ப்பே கிடையாது.
உன்னுடைய வாழ்க்கை அந்தரங்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். ඔබගේ ජීවිතය අතුලාන්තයේ ස්වාමීන් වහන්සේ බලනවා. ஜெபம் பண்ணுகிறதுனால பரலோகமோ ரட்சிக்கப்பட்டதுனால பரலோகமோ நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுனால பரலோகமோ கிடையாது. යාඥා කරන නිසාවත් බයිබලයේ කියවන නිසාවත් නෙමෙයි ස්වර්ග රාජ්‍යය. ரட்சித்த இயேசுவினுடைய அந்த சுபாவம் உன்னிடத்தில் இருக்கிறதா? ඔබට ගැලීම දුන්නා යේසුස් වහන්සේගේ ස්වභාවය ඔබ තුල තිබෙනවා. என் ஆண்டவருடைய சாயல் உன்னிடத்தில் இருக்கிறதா? මගේ ස්වාමීන් වහන්සේගේ ස්වරූපය ඔබ ළඟ කෙරෙහි තිබෙනවද? ஆண்டவர் வந்து சபையை பார்க்கிறவர் கிடையாது. ස්වාමීන් වහන්සේ සභාව දෙස බලන්නේ. அவர் ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனை பார்க்கிற தேவன். අපි එකිනෙකා දෙසයි උන්වහන්සේ බලන්නේ. அவர் என்னை பார்க்கிறார். උන්වහන්සේ මා දෙසයි බලන්නේ. ஒவ்வொருவரை தனிப்பட்ட விதமாய் பார்க்கிறார். ඔබ එකිනෙකා දෙසයි බලන්නේ. அப்ப நாம் படுகிறதான வேதனைகளை கொண்டோ துன்பங்களை கொண்டோ சந்தோஷங்களை கொண்டோ ஆசீர்வாதங்களை கொண்டோ நான் நினைக்க முடியாது. அதாவது என்னுடைய ரட்சிப்பை நாங்கள் நிர்ணயிக்க முடியாது. அதாவது என்னுடைய எந்த ஒரு நடவடிக்கையை கொண்டும் என்னுடைய ரட்சிப்பை நிர்ணயிக்க முடியாது. මගේ ඇසිරීම බලලා මට ගැලීම ලැබෙන්නේ නැහැ. இப்பொழுது ஆண்டவர் வரும் பொழுது என்னுடைய நான் எப்படி இருக்கிறேன்? දැන් ස්වාමීන් වහන්සේ ආවොත් මම කෙසේද සිටින්නේ? என்னுடைய உள்ளார்ந்த மனுஷன் எப்படி இருக்கிறான் මගේ අතුලාන්ත මනුෂ්‍යයා කෙසේද සිටින්නේ? என்பதை பார்க்கிறவர் தானே நான். විතරයි උන්වහන්සේ බලන්නේ. இந்த பிரசங்கின் புத்தகத்தை எழுதினது யார் என்று சொன்னா சாலமோன். මේ දේශනාකාරයේ පොත ලිව්වේ සාලමෝන්. சாலமோன் கர்த்தரிடத்திலே ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டவர். සාලමෝන් ස්වාමීන් වහන්සේගෙන් ඉල්ලන ඥානය ලබා ගත්තා. ஆண்டவர் சொல்லுகிறார், இவனை போன்ற ஞானம் உள்ளவன் இதுவரை இருந்ததும் இல்லை, இனிமேல் இருக்க போவதும் இல்லை. ස්වාමීන් වහන්සේ කියන මො වගේ ඥානවන්තෙක් මින් ඉදිරියට සිටියෙත් නැහැ, ඊට පස්සේ සිටින්නෙත් නැහැ. அப்பேற்பட்டதான ஒரு ஞானவான். එලෙසම මා ඥානවන්තයෙක්. அவன் சொல்லுகிறார், சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன். ඔව් කියන සතුටින් අපිව உங்களுக்கு சந்தோஷம் வருதுன்னா நீங்க சோதிச்சு பாருங்க. உங்களுக்கு சோதனை உண்டு. ඔබට පරීක්ෂාවන් තිබෙනවා. இந்த சோதனையின் மத்தியிலே நீங்க எப்படி நிற்கிறீங்க என்பதுதான் முக்கியம். මේ පරීක්ෂාව තුළ ඔබ කෙසේද සිටින්නේ බලන්න. இந்த புத்தகத்தில் இந்த அதிகாரத்தில் சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்து அதுக்கு பின்பதாய் நான் செய்திக்கு கடந்து போக விரும்புகிறேன். වචනේ වාක්‍ය ඔබට පෙන්නලා මම 11வது வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாயிருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. வாசிக்கலாம், யாராவது வாசிக்கிட்டாங்க? அவருக்கு கேவா என் கைகள் செய்த சகல சிங்களத்தில் சிங்களத்தில் நான் தமிழ வாசிச்சேன். මාගේ අත්වලින් කලාව සියලුම කර්මාන්තද කරන්ට මම වෙහෙසගත්තා වූ වැඩක දෙස බැලුම් විට ඒ සියල්ල නිෂ්ඵල කමක්ව කිස්සු සහයක්ව තිබෙන බවත් ඉරයට ප්‍රයෝජනයක් නැති බවත් දුන්නි. எல்லாரும் வேலை செய்றீங்களா? எத்தனை பேர் வேலை செய்றீங்க? මොම් වැඩ කරනවා කී දෙනෙක් වැඩ කරනවද? ஏதாவது பிரயோஜனம் இருக்கு? மாசம் முடிஞ்சோன்னா சம்பளம் கிடைக்குது. මාස අන්තිමට පඩියම් වෙනවා. சம்பளம் கிடைச்சு 10வது நாள்ல சம்பளம் இருக்குதா? පඩියම් වල දවස් 10න් පඩි දිනනවද? அப்புறம் புலம்ப வேண்டியது, ඊට පස්සේ කියවන්න. அப்புறம் கடன் கேட்க வேண்டியது, ඊට පස්සේ ණය ඉල්ලනවා. இல்லாட்டி யாரையாவது பர்ஸ்ல நுழைய வேண்டியது. කාගේ පර්ස් එකට பிரசங்கி சொல்லுங்க, அதுவும் மாயாய். දේශනාකාරයා කියන එයත් මායාවක් කියනවා. ஆனா ஊழியம் செய்து பாருங்க, නමුත් සේවය කරන්න உண்மை கிடையாது. මොකුත් නැහැ. ஆனால் எப்ப என்ன தேவையோ கர்த்தர் தருகிறார். කොයි වෙලේ මොනවද අවශ්‍ය ස්වාමීන් වහන්සේ நீங்க ලබා செய்கிற දෙනවා. எல்லா வேலைகளும் மாயாய் இருக்கு. ඔබ කරන සෑම කාර්යයක්ම ஆனால் මායාවක්. தேவனுக்கு செய்கிற ஊழியம் அது மாயை கிடையாது. නමුත් ස්වාමීන් වහන්සේට කරන அது සේවය உண்மையிலும் මායාවක්. ஆசீர்வாதம், அது மறுமையிலும் ஆசீர்வாதம். ඒක මේත් ආශිර්වාදයක්, ස්වර්ගෙත් ආශිර්වාදයක්. ஹalleluya. හalleluya. சகோதரி கொஞ்சம் திணறாங்க, ஏன் தெரியல. இன்னும் ஒரு வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். තවත් වචනයක් අපි බලමු. 15வது வசனம், 15 වෙනි පදයේ மூடனுக்கு சம்பவிக்கிறது போல எனக்கும் சம்பவிக்கிறதே. அப்படி இருக்க நான் அதிக ஞானம் அடைகிறதுனால் காரியம் என்ன என்று சிந்தித்தேன். இதுவும் மாயை என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். யார் சொல்றது? சாலமோன் சொல்றாரு. ஆண்டவருடைய ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் சொல்றாரு, ස්වාමීන් වහන්සේගේ ඥානය ලබාගත් කෙනෙක් කියනවා முட்டாளுக்கு நடக்கிறது போல, அறிவில்லாதவனுக்கு நடக்கிறது போல எனக்கும் நடக்கிறது. මෝඩයාට වෙන දේ මටත් සිදු වෙනවා කියලා. அப்படின்னா அந்த ஞானம் மாயை. ඒ ඥානයත් මායාවක්.
ஆனால் வேதத்தில் நாங்கள் வாசிக்கும் நீதிமொழிகள் சொல்லுகிறது, எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி. எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி. දේවචනේ කියන කුමක් ලබාගත්තත් ඥානය ලබා ගන්න. அப்ப அந்த நாம் பெற்றிருக்கிறதான ஞானமும் அது மாயையா இருக்கிறது. අපි ලබාගත්තව ඥානයත් මායාවක් තිබෙනවා. 21வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான், ஆகிலும் அப்படி பிரயாசப்பட்டிருந்த வேறொருவனுக்கு அவன் அதை சொந்தமாக விட்டுவிட வேண்டியதாயிருக்கும். இதுவும் மாயையும் பெரிய தீங்குமா இருக்கிறது. அவன் எப்படி சம்பாதிக்கிறானா, எல்லாத்தையும் எப்படி சேர்க்கிறானா, புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்பட்டு எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கிறான். சேர்த்து வச்சு கடைசியில் என்ன ஆயிருது? அதை அனுபவிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. வேற ஒருத்தருக்கு விட்டு இதுவும் மாயா இருக்கு. எல்லாமே இருக்குது. ஞானம் இருக்கிறது, சம்பாத்தியம் இருக்கிறது, சேர்த்து வைக்கிறதான அந்த ஆஸ்திகள் அந்தஸ்துகள் எல்லாமே இருக்கிறது. ஆனால் இது எல்லாமே மாயை. හැම දෙයක්ම මායාවක් තිබෙනවා. 24வது வசனம், மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிறோம், அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை, இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்தே வருகிறது என்று நான் கண்டேன். எது மிச்சம்? ஒரு மனுஷனுக்கு எது மிச்சம்? மனுஷன் புசித்து குடித்து මනුෂ්‍ය කාබී தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிறோம், තමන්ගේ ජීවිතයේ දේවල් භුක්ති විඳිනවට වඩා அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை, ඔහුට කිසි හොඳ දෙයක් නැහැ. இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். මෙයා දෙවියන් වහන්සේගේ හස්තෙන් එන බව මම දැක්කා. நிறைய பேர் சம்பாதிச்சு சேர்த்து வைப்பாங்க. ගොඩක් අය අම්ම කරලා එකතු කරලා இது තියෙනවා. என் பிள்ளைக்கு, මේක මගේ இது என் பேர දරුවාට, பிள்ளைக்கு, මේ මගේ මොනුපුරාට, பேர பிள்ளையோட பேர பிள்ளைக்கு. මේක මොනුපුරාගේ මොනුපුරාට. சம்பாதித்து வச்சவங்க ஒருத்தனையும் கிடையாது. අම්ම කරපු කිසි දෙනෙක් අද නැහැ. நம்முடைய தேசத்திலும் சரி, අපේ දේශෙත් உலக තියෙනවා. தேசங்களிலும் சரி, ලෝක දේශෙත් තියෙනවා. எதுவுமே மிச்சம் மீதி கிடையாது. කිසිම දෙයක් ඉතුරු නැහැ. இன்று கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார். අද ස්වාමීන් වහන්සේ අපිට ආශිර්වාද இன்று කළා. புசித்து குடித்து சந்தோஷமாய் இருக்கிறது மட்டும்தான் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டது. අද කාබී සතුටින් ඉන්න එක තමයි අපිට ස්වාමීන් වහන්සේ නියම කරලා තියෙන්නේ. ஆமென். ආමේන්. நாளைக்கு ஒண்ணும் கிடையாது. හෙට මොකුත් නැහැ. ஏனென்றால் நாளைய தினம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. හෙට දිනේ ස්වාමීන් වහන්සේගේ හස්තයේ அது තිබෙනවා. அவர் உங்களுக்கும் எனக்கும் தருவாரோ தரமாட்டாரோ தெரியாது. හෙට ස්වාමීන් වහන්සේ ඔබටත් මටත් දෙයි ஆனால் කියලා. கர்த்தர் இந்த நாளை எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருந்தார். නමුත් අද දවසේ ස්වාමීන් වහන්සේ මට දී තිබෙනවා. இந்த நாளிலே நான் தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் எனக்கும் நான் உண்மையா இருக்க வேண்டும். අද දවසේ මටත් අන් අයටත් මම අවංකව සිටිය යුතුයි. இந்த நாளை நான் நன்மை செய்கிறவனாய் நான் கழிக்க வேண்டும். අද දවසේ මම හොඳ කෙනෙක්ව සිටිය යුතුයි. இந்த நன்மைகளை கொண்டுதான் அடுத்த நாள் கர்த்தர் நமக்கு தீர்மானிப்பார். මේ කරන හොඳ දේවල් අනුව ස්වාමීන් වහන්සේ අපිට ඊළඟ දවසේ ලබා දෙන්නේ. ஹalleluya. හalleluya. அதான் ஆரம்பத்தில் ஆராதனைக்கு முதல்ல 66வது சங்கீதத்தில் நாம் வாசித்தோம். එයයි අපි ගීතාවලිය 68 කියෙන්නේ. இவ்வளவாய் செய்த கர்த்தர் இவ்வளவோ காரியங்கள் கூட நம்மை நடத்தி வந்திருக்கிறார். මෙච්චර දුර අපිව ගෙනාව ස්වාමීන් වහන්සේ அக்கினியிலே நடந்து வந்திருக்கிறோம். ගිනි ගොඩෙන් ඇවිදන් ඇවිත් තියෙනවා. தண்ணீரிலே நாங்கள் කඳුළු මතින් பயணப்பட்டிருக்கிறோம். ඇවිත් ஆனால் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நம்மை நேர்த்தியாய் தூக்கி නමුත් சுமந்திருக்கிறார். සෑම දෙයකින් ස්වාමීන් වහන්සේ අපිව அந்த தேவனை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். ඒ ස්වාමීන් වහන්සේට අපි නමස්කාර அந்த කරනවා. தேவனுக்கு நாங்கள் முழு இதயத்தோடு கூட ඒ அவர்களுக்கு ස්වාමීන් நமஸ்காரம். වහන්සේට අපි මුළු සිතින් නමස්කාර කළ යුතුයි. நீங்க ஸ்தோத்திரம் பண்றது உங்களுக்கே விளங்குதா? உங்களுக்கு காது கேக்குதா? ඔගලන් ප්‍රශංසා කරන එක ඔගලන්ට මෑනවද? நீங்க கை தட்டுறது உங்க காது கேக்குதா? ඔගලන් අපුඩි ගසන එක ඔගලන්ට நீங்க ඇහෙනවද? ஜெபம் பண்றது உங்க காது கேக்குதா? ඔගලන් යාඥා කරන එක ඔගලන්ට ඇහෙනවද? அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க ஜெபம் பண்ணுங்க. එහෙම නැත්නම් ඔගලන් යාඥා කරන්නේ නැහැ. ஆனா உங்க எல்லாருடைய சத்தம் எப்படின்றது எனக்கு தெரியும். ඔගලන්ගේ ශබ්ද කොහොමද තිබුණේ කියලා මම දන්නවා. உங்க சத்தத்தை காட்டிலும் என்னை காட்டிலும் ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். මට වැඩි ස්වාමීන් වහන්සේ ඔයගලන්ගේ ශබ්දය දන්නවා. ஒரு 2 வாரத்துக்கு முன்பதாக සති දෙකකට කලින් நுரையல் வந்து சொன்னாங்க, "அக்கா நீங்க லைட்டா போடுறீங்களா இல்ல டார்க்கா போடுறீங்களா?" நான் சொன்னேன், "ஒரு நீங்க இப்படி போட மாட்டீங்க, நீங்க இப்படி தானே ட்ரெஸ் பண்ணுவீங்க" அப்படின்னு. පොඩි පුතාගෙන මගෙන් ඇහුවා "ඒවා ඩාර්ක් කලර්ස් අඳින්න அப்ப நான் என்ன உடுத்துறேன் எப்படி உடுத்துறேன்றது நுரையிலே பார்க்கும்போது ඒ දරුවත් මම අඳින විදිය බලන එකම ஆண்டவர் நம்மளை பார்ப்பாரு. ස්වාමීන් වහන්සේ බලනවද නැද්ද? யோசிச்சு பாருங்க. இந்த சின்ன சின்ன காரியங்கள் தான். ஆனா இந்த சின்ன காரியங்களிலிருந்து நாங்கள் பெரிய காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். සිතා බලන්න මේවක පොඩි දෙයක් තමයි. නමුත් මේක
මේකෙන් අපි ඉගෙන ගන්න දේවල් ගොඩක් அவன் තියෙනවා. யாரு சுண்டக்கா பையன் එයා කවුද පොඩි அப்படின்னு ළමයි? நான் சொல்லிட்டு போக முடியாது. එහෙම කියන්න මට බැහැ. அந்த நுரையிலே நான் எப்படி உடுத்துறேன்னு சொல்லி பார்ப்பாரானால் ඒ පුතාව මං අදින විදිය බලනවා නම් என் ஆண்டவர் என்னை எப்படி பார்ப்பார்? ස්වාමීන් වහන්සේ කොහොමද මා දෙස බලන්නේ? நாம அதெல்லாம் நம்ம சும்மா லைட்டா அப்படியே பார்த்து தட்டிட்டு போயிடுது. අපි ඒ ගැන හිතන්නේ නැතුව ගණන් ගන්න නැතුව ஆனால் ඉන්නවා. இந்த ஒவ்வொரு சிறிய காரியங்களும் கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். නමුත් මේ සුළු දෙයක් වුණත් ස්වාමීන් වහන්සේ මට நான் උගන්වනවා. நல்லவன் என்பதை நான் சொல்ல வரவில்லை. මම හොඳයි කියලා මං කියන්නේ. அந்த நல்லவனாய் கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ මාව හොඳ කෙනෙක් ලෙස වෙනස් ஏன் කරනවා. சொன்னா நான் ஊழியம் செய்கிறதோ நான் ரட்சிக்கப்பட்டதோ ஏதோ இந்த பூமியில வாழ்கிறதுக்காக அல்ல. මම ගැලීම ලැබුවේ මේ පොළවේ ජීවත් වෙන්න இந்த නෙවෙයි. பூமியில நான் வாழ்கிறதான நாட்கள் சொற்பம். මේ පොළවේ මං ජීවත් වෙන කාලේ அது எவ்வளவு நாள்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. කතරම් දවස්ද කියලා අපි කවුරුත් காலங்கள் දන්නේ கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. දවස් ස්වාමීන් වහන්සේගේ අතේ තිබෙනවා. ஆனால் நான் இந்த செலவழிக்கிறதான இந்த காலத்தை நான் எப்படி பிரயோகப்படுத்துகிறேனோ அதுதான் என்னுடைய நித்தியத்தை நிர்ணயிக்கும். අපි මේ ගෙවන කාලය තමයි අපිට අපේ ස්වර්ගීය ජීවිතයට ලබා දුන්නේ. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் பிரசங்கி சொல்லுகிறேன். එයයි දේශනාකාරය எல்லாம் மாயாய். හැමදේම මායාවක් කියලා. நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறத பார்த்து நாங்க திருப்தி அடைய முடியாது. අපි ආශිර්වාදම සිතින් කියලා අපිට තෘප්තිමත් වෙනවා. நேற்று பதவியில இருந்த அநேகர் இன்று பதவியில இல்லை. ඊයේ යම් කිසි තනතුරු වල හිටපුවා අද කිසිම කෙනෙක් அசைக்கவே முடியாதவங்க எல்லாம் அசைக்கப்பட்டாங்க. සොලවන්න බෑ කියලා හිටපුවා ඔක්කොම සෙලවුණා. ஆனால் அசைப்பேன் என்ற கர்த்தர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். නමුත් උපන් සෙලවෙල කියලා ස්වාමීන් වහන්සේ කියා තිබුණා. அதனால நான் மேன்மை பாராட்டிக் கொள்கிறேன். මම ගැන ප්‍රශංසා කරගන්නවා. ஏன் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ඇයි ස්වාමීන් වහන්සේ මා සමග நமக்கு සිටින්නේ? மேன்மை பாராட்டுகிறது அது ஒண்ணு மட்டும் தான் இருக்குது, எவ்வளவு வேற ஒண்ணுமே கிடையாது. අපිට අපි ප්‍රශංසා කරගන්න තිබෙන්නේ ඒ பணம் கிடையாது, මුදල් නොමැත. சொத்து கிடையாது, වස්තු නැහැ. சொந்தமா வீடு கிடையாது, අයිති ගෙවල් சொந்தமா නැහැ. சர்ச் கிடையாது, අයිති. என் மனைவி மக்கள் கூட எனக்கு சொந்தம் கிடையாது. මගේ පවුලත් මට අයිති නැහැ. அவர்களை உருவாக்கி தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும்படியாய் கர்த்தர் ஒரு உத்தரவாதத்தோடு கூட கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ඔන්න ලෑස්ති කරලා ස්වාමීන් වහන්සේට දෙන්න තමයි මට බාර දීලා இது என் சபை மக்கள், මේ මගේ இவர்கள் සභාවේ என்னுடையவர்கள், මේගොල්ලෝ මගේ අය. ஆத்துமாக்கள் என்னுடையது මේ ආත්මයන් මගේ. சொல்ல எனக்கு முடியாது. මට කියන්න බෑ. ஆத்துமாக்கள் கர்த்தருடையவர்கள். ආත්මයන් ස්වාමීන් அந்த වහන්සේ. ஆத்துமாக்களை உருவாக்குறதான வேலையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ඒ ආත්මයන් හරියට ගෙන යන්නේ ස්වාමීන් அதை වහන්සේ. செய்ய வேண்டிய வேலை மட்டும்தான் என்னுடைய. ඒ වැඩයි මම කරන්නේ. ஆனா இதெல்லாம் செய்கிறதற்கு மத்தியிலே මේ හැමදේම කරන ஒரே මම ஒரு காரியத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். එක දෙයක් ගැන උසස් වෙන්න පුළුවන්. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ මා සමග සිටිනවා. வேற ஒண்ணுமே கிடையாது. கடந்த 2 வருஷங்களாய் நான் அரசியலிலே சற்று ஈடுபட்டிருந்தேன். පෞද්ගලික දෙකට කලින් මම දේශපාලන அநேக அரசியல்வாதிகளுக்கு நான் ஆலோசகனாய் இருந்தேன். ගොඩක් දේශපාලනයකට මම இப்பொழுதும் இருக்கிறேன். දැනුත් සිටිනවා. இன்னும் அநேகர் வந்து என்னிடத்தில் ஆலோசனை கேட்கிறார் ගොඩක් අය அரசியல். මගෙන් අදහස් අහනවා. ஆனா நாங்களும் அரசியலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில எண்ணங்கள் இருந்தது. මමත් දේශපාලනයට යමු කියලා යම් කිසි අදහසක් තිබුණා. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் திடீர்னு இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் பேசினதான தீர்க்க தரிசனத்தை எனக்கு வாசிக்கும்படியா சொன்னார். ස්වාමීන් වහන්සේ මට අවුරුද්ද මුලදී දේවවචනය අරන් කියවන්න කිව්වා. அப்பதான் ஆண்டவர் சொன்னார் அரசியலில் மாற்றங்கள் வரும். එතකොටයි ස්වාමීන් වහන්සේ කිව්වේ எந்த ஒரு දේශපාලන காரணத்துக்காகவோ කිසිම හේතුවක් නිසා உன்னுடைய சபையின் எதிர்காலத்திற்காகவோ අපේ සභාවේ අනාගතය උදෙසා அரசியல்வாதிகள் உதவுவார்கள் என்று சொல்லி நீ அரசியலுக்கு போக கூடாது அப்படின்னு. දේශපාලන උදව් කරයි කියලා දේශපාලනට ඔබ යන්න එපා. ஏன்னா யார் வந்தால் வராட்டாலும் அவர்களை மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். කවුරු ආවත් නැතත් ඔවුන් වෙනස් කරන ස්වාමීන් වහන්සේ අප සමග සිටිනවා. ஹalleluya. හalleluya. 3ல 2 இல்ல 3ல 3 பகுதியே வெற்றி பெற்றிருந்தாலும் තුනෙන් දෙකක් නෙවෙයි තුනෙන් තුන ආවත් எனக்கு தெரியும் நான் ஜெபம் பண்ண கர்த்தர் மாற்றுவார். මම දන්න මම යාඥා කරොත් ස්වාමීන් වහන්සේ වෙනස් உறுதி කරනවා. நம்மட்ட இருக்குதா? මේ විශ්වාසය අපි ළඟ තිබෙනවද? இருக்குதா? තියනවද? இருந்தா நீங்க எப்படி இருக்க மாட்டீங்க? තියනවා නම් ඔබලා මෙහෙම සිටින්නේ නැහැ. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ අප සමග සිටිනසේක. இன்றைய நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். අද දවසේ ස්වාමීන් වහන්සේ අපිට இந்த நாளிலே දීලා சந்தோஷப்படுகிறது மட்டும்தான் நம்முடைய வேலை. මේ දවසේ සතුටු වෙන විතරයි අපි 26வது வசனம் சொல்லுகிறது 26 වෙනි පදයේ කියනවා தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். දෙවනාසේ වහන්සේගේ பார்வைக்கு උන්වහන්සේගේ බැල්මට යාපත්ව සිටින අයට ඥානය புத்தியா බුද්ධිය சதுடா සතුටක් ලබා දෙනවා. பாவம்
செய்கிறவனுக்கோ පව් කරන අයට தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை என்ன செய்கிறாரா அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. தொல்லைகளை யார் நியமித்து வைக்கிறது? හතරදෙන කවුද අපිට ලබා දෙන්නේ? கர்த்தர்தான். ස්වාමීන් වහන්සේ තමයි. ஆடுறவரை ஆடு, නටනකම් ஓடுறவரை ஓடு, දුවනකම් දුවන්න. செய்கிறவரையும் செய் කරනකම් කරන්න. அப்படின்னு ஆண்டவர் விட்டுருவார். එහෙම ස්වාමීන් වහන්සේ கடைசியில நம்முடைய முடிவோ අන්තිමට අපේ மிகவும் අවසානයේ துக்கத்துக்கு ஏதுவாயிருக்கும். ගොඩක් දුකටපත් වෙනවා. எனவே எது வேண்டும் என்கிறதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். මොකක්ද ඕන කියලා අපි තීරණය කළ යුතුයි. துக்கமா இருக்கிறதுனாலே, දුකටපත් වෙලා සිටින නිසා, கஷ்டப்படுகிறதுனாலே, දුක් විඳින නිසා, மிகுதியா இல்லையே என்பதனாலே ප්‍රමාණවත් නැති நாங்கள் නිසා போட்டு போக வேண்டிய அவசியமே අපි கிடையாது. දුක් වෙන්න ඕනේ නැහැ. தேவையானதை தேவையான நேரத்தில் தேவன் நமக்கு அருள் செய்வார். අපිට අවශ්‍ය දේ ස්වාමීන් වහන්සේ අවශ්‍ය වෙලාවට ලබා දෙනවා. நிறைய இருக்குது. ගොඩක් දේවල් மத்தவங்க மாதிரி இல்ல. අනිත් අය වගේ නෙවෙයි. வீட்லயும் இருக்குது, ගෙදරත් තියෙනවා. பேங்க்லயும் இருக்குது. බැංක් එකේ நினைச்ச நேரம் எடுத்துக்குவேன். ඉතපු ගමන් ගන්නවා. ஆடாத. මේම දඟලන්නේ ஒரே நாள்ல எவனாவது மெசேஜ் அனுப்பி அவ்வளோத்தையும் உருவிடுவான். මැසේජ් එකක් දාලා කවුරුහරි ඒ ටික ගන්න පුළුවන්. இப்ப நடந்துட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? දැන් සිදුවෙන ඔයගොල්ලන් දන්නවද? எல்லா வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணி WhatsApp ඔක්කොම හැක් කරලා எல்லாரும் காசு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோத்தையும் எடுத்துட்டு இருக்கிறாங்க. உங்களோட கண்டாக்ட்ஸ் எல்லாம் வேற யார்கிட்டயும் இருக்குது. සල්ලි ඔයගොල්ලන් கர்த்தர் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே சொன்னார் அதையும் குறித்து. ස්වාමීන් වහන්සේ මේ අවුරුදු මුලදීත් ඒ ගැන කිව්වා. போன் யூஸ் பண்றது கவனம். ෆෝන් එක පාවිච්චි කරන්න පරිස්සමින් කියලා. அப்ப என்ன டைம் கிடைக்கும் போது எடுத்துட்டு வச்சு அமைக்கிட்டு இருக்க வேண்டியது. අපිට මොකෝ අවස්ථාව ලැබෙනවා හැම අවස්ථාවක ෆෝන් එක අරන් බලනවා. என் ஆண்டவர் මගේ ස්වාමීන් அவர் වහන්සේ இன்றும் ஜீவனோடு கூட இருக்கிறார். අද ජීවමාන වැඩ සිටින அவர் இப்பொழுதும் பேசுகிற தேவன். උන්වහන්සේ දැනුත් කතා කරන அதனால தான் දෙයක්. நான் யாருக்குமே பயப்படுறது கிடையாது. ඒ නිසා මම කාටවත් බය சபை නැහැ. மக்களா இருக்கட்டும், සභාව අය වුණත් தலைவர்களா இருக்கட்டும், யாருக்குமே பயம் கிடையாது. නිලධාරීන් වුණත් මම யாரையும் சார்ந்து வாழ்றது கிடையாது. මම කාවත් ඩිපෙන්ඩ් වෙලා ඉන්නේ නැහැ. ஏன் என்று சொன்னால் கர்த்தர் மட்டுமே நமக்கு கோட்டையாய் அரணாய் இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ විතර අපිට සෑම දෙයක්ම ලබා දෙනවා. ஹalleluya. ஒரு மாதிரி பாக்குறீங்களா? அப்ப நம்ம எல்லாம் தேவையில்லையோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை வைத்திருந்தா நீங்க இங்கே இருங்க. ස්වාමීන් වහන්සේ ඔයගොල්ලන් තියදුත් ඔයගොල්ලන් මේ ඉන්න. உங்களை எங்கேயாவது போக சொன்னா கிளம்பிடும். ඔයාලි යන්නේ දුතින් යන්න. யோர் போயிட்டாங்களே அப்படின்னு நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண போறதும் கிடையாது. අයියෝ මේගොල්ලන් ගියානි කියලා මම උපවාස யோ කරලා போனவங்கலாம் திருப்பி வந்து சேரணும்னு சொல்லி நான் ஆண்டோடைய சமூகத்துல பொருத்தனைப்படி ஜெபம் பண்ண போறதும் கிடையாது. අයියෝ ගියා එන්න ඕනි කියලා මම යාඥා කරන්නේ නැහැ. கர்த்தர் எதை நியமித்தாரோ அது நடக்கும். ස්වාමීන් වහන්සේ නියම කර තිබෙන දේ கர்த்தர் සිදු எதை சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் செய்யுங்க. ස්වාමීන් වහන්සේ කියා තිබෙන දේ පමණක් කරන්න. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமாய். එයයි ඔබට ආශිර්වාදය. அப்ப இந்த சாலமோன் சொல்லுகிறதான காரியம் என்ன? මේ සාල්මන් කියන කාරණේ කොහොමද? இன்பத்தினாலே සතුටුනි. இன்பத்தினாலே நமக்கு சோதனை உண்டு. සතුට නිසා අපිට சாலமோனுடைய ஒரு நாள், சாலமோனுடைய ஆசீர்வாதங்கள் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? සාල්මන්ගේ ආශිර්වාදය ඔබලා දන්නවද? தெரியுமா தெரியாதா? දන්නවද නැද්ද? சொல்லுகிறேன் கேட்டுக்கொள்ளுங்க. කියන්න අසාරයි. சாலமோன் ஒரு நாளைக்கு சாப்பிடுற சாப்பாடு என்னன்னு சொல்லி நான் சொல்லுங்க. සාල්මන් දවසට කන කෑම මම කියන්න. நீங்க கேட்கலாம் இது எப்படி உங்களுக்கு தெரியும்? මේක ඔයගොල්ලන් ආනේති මේක කොහොමද මම දන්නේ? வேதத்தில் எழுதியிருக்கு வாசிச்சு பாருங்க. ලියා තිබෙනවා. வேதத்தை எல்லாமே நான் எதுவுமே உங்களோட கூட பேசுகிறது ඒ கிடையாது. වචන නැතුව මම කිසි දෙයක් කතා කරන්නේ නැහැ. சாலமோனுடைய அனுதின உணவு செலவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா සාලමන්ගේ කෑම මොනවද බැලුවොත් 30 மரக்கால் மெல்லிய மாவு. 30 மரக்கால் மெல்லிய மாவு. அது சிங்களத்துல எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியாது. வேதத்துல இருக்குது. சரியா? 60 மரக்கால் மாவு. 30 மாடு. 100 ஆடு. கலைமான்கள், வெளிமான்கள், வரையாடுகள், பறவைகள் சொல்லி இன்னும் நிறைய இருக்கு. அப்ப உதாரணமா நான் சொல்லுவேன் என்றால் ஒரு மரக்கால் எவ்வளவு நினைக்கிறீங்க? ஒரு மரக்கால் அளவு என்னது? எத்தனை கிலோ இருக்கும் நினைக்கிறீங்க? எத்தனை சுண்டு இருக்கும் நினைக்கிறீங்க? தெரியாதுல்ல? அது தெரிஞ்சுக்கணும்னா வேத வாசம். இதெல்லாம் மூஞ்சில இருக்காது. මේ දේවල් දැනගන්න නම් දේව වචනේ කියන්නේ මගේ මොනේ නෙමෙයි තියෙන්නේ. ஒரு மரக்கால் என்று சொல்லுகிறது 25.5 லிட்டர். 25.5 லிட்டர்ஸ்.
ஒரு மரக்கால். அப்ப அதாவது 30 மரக்கால் யார் சாப்பிடுறதுக்கு? ஒரு ஆள் சாப்பிடுறதுக்கு. சாப்பிட முடியுமா? சொல்லுங்க. இப்படி சமையல் செய்யப்பட்டு பரிமாறப்பட்டு மேசையில் உட்கார்ந்து சாப்பிட்ட சாலமோன் சொல்லுகிறான், இன்பத்தினால் நான் சோதிக்கப்படுகிறேன். මේ වගේ රාජ භෝජන විඳ සාලමන් කියන මම සන්තෝෂෙන් දුකටපත් වුණා කියලා. அதனால அவன் சொல்றான், சாப்பிடும் போது தொண்டையில கத்திய வைக்கணும். ඒ නිසා ඔහු කියනවා කන විට උගුරේ පීයක් තියන්න. எனக்கு கிடைக்குது எல்லாமே வாரி போட்டுக்கிற கூடாது. ලැබෙනවා කියලා හැමදේම කන්න හොඳ නැහැ. கடைசியில முக்கவும் முடியாது, முழங்கவும் முடியாம அப்படியே மலைப்பாம்பு மாதிரி இருக்க வேண்டியதான். ඊට පස්සේ මුකුත් කරගන්න බැරුව ඉන්න වෙන්නේ. ஒரு பாம்புடைய ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன். ஒரு பாம்பு இப்படியே போகும் பொழுது நாயக் මේ යනකොට ஒரு வால் இப்படி வைக்கப்பட்டிருக்கு. அந்த வால் அதுல என்னது தட்டுப்பட்டுச்சு. கல்வன் நினைவு கியத்தை நாயகே அங்கே போட்ட கேப். அங்கே கேப். அப்ப அது நிமித்தமா என்ன நடந்துச்சு? இந்த இது என்ன தட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த இதை வந்து கடிச்சிருக்கு. ஆगे அங்கே வந்து கியத்தை அக்குவல். அந்த கடிச்ச உடனே அந்த அந்த வால் என்ன செய்திருக்கு? வாயை வெட்டிருச்சு. கியத்தின் நாயகி காட்டுக்கட்டுனா இந்த வால் இந்த இது என்ன வாயில ஒரு புண்ண அதாவது காயத்தை உண்டாக்கிருச்சு அப்படின்னு கோபப்பட்டு மகே கட்டு துவாலுனா கேக்கே அந்த பாம்பு என்ன செய்திருக்குது? ஏனாயா அந்த வாலை இறுக்கி அப்படியே சுத்தி இருக்குது. கியத்தை வட்ட කරලා அது சுத்தும் பொழுது மேல கொஞ்சம் காயப்பட்டிருக்கு. ஒத்தன கூட எங்க துவால் වෙලා තියෙනවා. போகும்போது பட்டதும் இல்லாம அங்கே வெதுன மாதிரிකට நான் கடிக்கும் போது காயப்படுத்துறதும் இல்லாம அப்பாத்தி துவால் උනා. உன்னை இவ்வளோ பண்ணி நீ என்ன இன்னும் காயப்படுத்துறியா அப்படின்னு சொல்லி இறுக்கி இருக்குது. මෙච්චර කරලා මාව තුවාල කරනනේ තවත් අද කරා. இருக்கு நம்ம பாம்பு கடைசில துண்டுதுண்டாவே நடந்துச்சு. මේ තද කරපු ණය කෑලි කෑලි වලින් කැඩුණා. இதுல இருந்து என்ன நடந்தது? මේ මොකක්ද සිතන්නේ බල? அது யாரோ போட்டிருக்காங்க, நாம பாக்குறோம். ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்க கூடாது. අවුරුදු 10 දිනක් කිසි ප්‍රයෝජනයක් නැහැ කියලා හිතන්න හොඳ නැහැ. இதுல இருந்து நான் கற்றுக்கொண்டேன். මේන් මම ඉගෙන ගත්තේ யாராவது நமக்கு ஏதாவது பண்றாங்களா? අපිට කවුරුත් කුමක් හරි කරනවාද? தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கு. අතහැරලා දාලා යන්නේ. திரும்பி வந்து கடிக்க போனா ඇවිල්ලා අපන්න නැතුව யாருக்கு நஷ்டம்? කාටද පාඩුව? අපිටම තමයි. நம்ம போக வேண்டிய பயணமும் தடப்படுது, අපි යන ගමනත් බාධා වෙනවා. நம்ம ஜீவனும் இல்லாம. අපේ ජීවිතයත් නැති වෙනවා. அதனால இதெல்லாம் பார்த்து நேரம் போகுது. சரி, பாம்பு கதையா பார்க்கலாம். මේ ටික බලමු කමන්නේ. இந்த ரெண்டு பேர் குடும்ப சண்டையா பார்க்கலாம். තව රණ්ඩු දෙකයි இதுல வந்து ஒரு டெலிகிராம் என்னது டிவி சீரியல் அதையும் பார்க்கலாம். ටීවී එකේ නාට්‍ය එකක් බලමු. அதுக்கு நம்மள பார்க்க சொல்றது. பாஸ்டர் சொல்லிட்டார் பிரசங்கத்திலே பார்க்கணும். පාස්ටර් කිව්වා බලන්න කියලා අපි බලමු. இது ஏதாவது பிரயோஜனம் உண்டு என்று அறிந்தால் பாருங்க. මේ මොකක්ද ප්‍රයෝජන ஆனா அது பார்க்காமல் இருக்கிற அளவுக்கு බලන්න නැති තරමට හොඳයි. ஏனென்று சொன்னால் இது நம்ம அப்படியே நம்முடைய நேரத்தை எடுத்துக்கொள்ளும். මේ අපේ වෙලාව ගොඩක් නාස්ති எனவே කරනවා. இவ்வளவு சாப்பிட்ட ஒரு மனுஷன் நான் சொல்லுகிறாரு, சாப்பாட்டுக்கே இவ்வளவு பாருங்க. මෙච්චර කෑම කාපු අය කෙනෙක්ම කියනවා නම් நாம யோசிச்சு சமைச்சிட்டு இருக்கிறோம். අපි ඉතල උයනවා. போடுமா? எனக்கு தெரிந்த ஒரு நல்ல குடும்பம், මම දන්න පවුලක් තියෙනවා. கிறிஸ்தவர்கள். ක්‍රිස්තියානි අය ஒரு கம்பெனிக்கே அவர் பெரிய டைரக்டர், ලොකු කම්පැනි එකකට சொந்தமா வீடு, අයිතිකයක් சொந்தமா තියෙනවා. திருச்சபை, දේව සභාවක් வேலை செஞ்சுட்டு அவங்க அந்த அந்த சபை நடத்திட்டு இருக்காங்க. වැඩ කරන ගමන් සභාවක් அவங்க තියෙනවා. வீட்ல ஒரு ஃப்ளோர் வந்து ஒரு கம்பெனிக்கு கொடுத்திருக்குது. ඔහුගේ ගෙදර එක තට්ටුවක් කම්පැනි එකකට இன்னொரு දීලා ஃப்ளோர் வந்து அவங்க இன்னொரு வீடு கொடுத்திருக்காங்க. තව තට්ටුවක් තව ගේකට அப்ப දීලා තියෙනවා. பணத்துக்கு கஷ்டமே கிடையாது. මුදල් වලට කිසි අඩුපාඩුවක් නැහැ. ஆனா பிள்ளைகள் இல்ல. නමුත් ළමයි නැහැ. போடும்போது ரெண்டு பேருக்கு ரெண்டு துண்டு மீன் தான் போடுவாங்க கறி. කෑම උයති දෙන්නට මාළු කෑලි දෙකයි දාන්නේ උයන්නේ. நான் போனா எனக்கு மீன் கிடையாது. මම ගියොත් මට මාළු නැහැ. ஏன்னா அது அவங்க சிஸ்டம். ඒගොල්ලන් සිස්ටම් එකේ யாருக்கு சேர்த்து வைக்கிறாங்க? කාටද ඉතුරු කරන්නේ? பிள்ளைகளுக்கு மீன். ළමයිනුත් ஆட்களுக்கும் கொடுக்கிறது. කාටවත් දෙන්නේ அவங்க නැහැ. எதுக்கு சேர்த்து வைக்கிறாங்க? ඇයි එකතු කරන්නේ? அப்படியும் இருக்கிறாங்க, මේ මායත් සිටිනවා. இப்படியும் இருக்கிறாங்க. මේ මායත් සිටිනවා. எனவே சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் என்று சொல்லி நாங்க நினைக்க கூடாது. සතුටින් සිටිනවා කියලා ඔවුන්ගේ ජීවිත ආශිර්වාදයක් කියලා අපි සිතන්න හොඳ නැහැ. சாலமோனுடைய படைப்படம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? සාලමන්ගේ சேனா සේනාව කුමක්ද කියලා ගන්න. 4000 குதிரை லாயங்கள். අශ්ව 4000 குதிரை லாயங்கள், அதாவது அஸ்வ என்ன அரபி உங்க பெதறது
அஸ்வகால். அதே ஆங்கில வேதாகமத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 40,000 என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அதாவது அவனுடைய படைப்பலம், அதாவது குதிரை லாயங்கள் எவ்வளவா? 4,000 குதிரை லாயங்கள். அஸ்வகால 6,000. அப்ப ஒரு குதிரை லாயத்துல எத்தனை குதிரை இருக்கும் யோசிச்சு பாருங்க. அஸ்வகால கீதனை குறைஞ்சபட்சம் ஒரு குதிரை லாயத்துல 10 குதிரைகள் இருந்தாலும் අඩුම ගානේ එක ගාලක 4,000 குதிரை லாயங்கள் எவ்வளவு இருக்கும்? 6,000 කී දෙනෙක් ඉන්නවද? 12,000 குதிரை வீரர்கள். 12,000 குதிரை வீரர்கள், சோல்ஜர்ஸ். soldiers. இது எல்லாம் அவனுக்கு எப்போ வந்தது? මේ දේ උට කවද්ද ලැබුණේ? இதெல்லாம் அவனுக்கு எத்தனை வயசுல கிடைச்சது? මොන වයසද ලැබුණේ? எத்தனை வயசு? 20 வயசு. අවුරුදු 20 දී. ஆனா இன்னைக்கு 20 வயசுல உள்ளவங்க நாம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? අද අවුරුදු 20 කුමක්ද කරන්නේ? 20 வயசுல நான் வேலைக்கு போயிட்டேன். අවුරුදු 20 මම වැඩි ගියා. சரியான ஞாபகம் இருக்குது. ஜனவரி மாசம் 20ஆம் தேதி நான் முதலாவது வேலைக்கு போனேன். முதலாவது வேலைக்கு போன சம்பளம் 625 ரூபாய். මට හොඳට මතකයි මම ජනවාරි මාසේ 20 වෙනිදා වැටි ගියා. පළවෙනි පඩියේ 620 පාර. ஓவர் டைம் செஞ்சா 25 ரூபாய். ඕවර් ටයිම් වැඩ කළොත් 20 පාර. இது எல்லாம் அவருடைய எப்ப சம்பாதித்தான்? தன்னுடைய 20வது வயதுல. මේ දේවල් සාලමන් කවදාද හම්බ කරේ? අවුරුදු 20 දී. 1,50,000 வேலைக்காரர்கள் இருந்தார்கள் அவரிடத்துல. 1,20,000 சேவකයෙකු. 1,50,000 சேவකයෙකු. அந்த 1,50,000 வேலையாட்களை மேற்பார்வை செய்வதற்கு 30,000 வேலையாட்கள், மேற்பார்வையாளர்கள். ඒ සේවකයන් බලා ගන්න තවත් 30,000 සේවකයෙකු. சுப்பேசர்மா 30,000 பேர் இருந்திருக்காங்க. அது போக அவனுடைய கட்டிடங்களை எல்லாம் வேலை செய்கிறதுக்கு 30,000 கட்டிட வேலையாட்கள். ඊට අමතරව ඔහුගේ බිල්ඩින් හදන්න තව 30 දෙනෙක් හිටියා. 30,000. நாம 2 பேரை வேலை வாங்குறதுக்கே நமக்கு மூச்சு வாங்குது. අපිට දෙන්නෙක් තියලා වැඩ ගන්නව මානසික 2,500 ரூபாய் கேக்குறான். 2,500ක් තියලා. கோலே 1,700 ரூபாய் கேக்குறான். ඕලයක් 1,500. அதுக்கு நாமளே வேலை செஞ்சிடலாம் අපිම වැඩ அப்படி කරනවා. நாம நினைச்சிட்டு. එහෙම අපි සිතනවා. ஆனால் இவனிடத்திலே கட்டிட வேலைக்கு மாத்திரம் இருந்தவர்கள் 30,000 பேர். මොහුට ඉදිකිරීම සඳහා විතරක් 30,000ක් அந்த වැඩි. 30,000 பேரையும் 1,50,000 பேரையும் அவர்களுக்கு மேற்பார்வையாளர்களாய் வைத்திருந்த 30,000 பேரையும் வைத்த அந்த சாலமோன் தான் சொல்லுகிறான், இன்பத்தினால் நான் சோதிக்கப்படுகிறேன். මේ සෑම දෙයක්ම තිබෙන සාලමන් තමයි කියන්නේ සතුටින් මා පරීක්ෂාවටපත් වුණා කියලා. ஜாக்கிரதையா இருங்க. පරිස්සමෙන් இது සිටින්න. எல்லாம் நீங்க 1 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 13 தொடங்கி 16 வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். එක රාජාවලිය 15 13 ඉඳන් 16 වෙනකම් මේ දේවල් තියෙනවා කියව ගන්න පුළුවන්. இல்லனா நான் கதை சொல்ற மாதிரி இருக்கும். නැත්තම් මම කතාවක් කියනවා වගේ ඔයගලන්ට කියේ. சாலமோனுடைய ஞானத்தின் வெளிப்பாடு සාලමන්ගේ ඥානය என்ன என்று நான் சொல்லுகிறேன். කුමක්ද කියලා මම කියන්න. 3000 நீதிமொழிகள் இதோபதேசம் හිතෝපදේශය 3,000 3000 நீதிமொழிகள் எழுதியிருக்கிறான். හිතෝපදේශ 3,000 කියලා තියෙනවා. 1,005 பாடல்கள் எழுதியிருக்கிறான். ගීත 1,500ක් කියලා තියෙනවා. இப்ப நம்ம கண்ணதாசன் எழுதுனதோ மற்றது கவியரசு யாரு முத்து வைரமுத்தா அவங்க எல்லாம் எழுதுனதெல்லாம் பாட்டே கிடையாது. இவர் ஒரு 1,005 பாடல்கள் எழுதியிருக்கிறார். ගීත 1,500ක් කියලා. 3,000 நீதிமொழிகள் எழுதியிருக்கிறார். හිතෝපදේශ 3,000 කියලා. அது போக வேதத்திலே நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு என்று சொல்லி புத்தகங்களை எழுதியிருக்கிறார். සුද්ධ බයිබලයේ පොත් තියෙනවා. நீதிமொழிகள் சங்கீதத்திலும் 72வது சங்கீதமும் 127வது சங்கீதமும் சாலமோன் எழுதினது. ගීතාවලියේ සෝලමන් ලියපු දෙකක් තියෙනවා. அத பாருங்க, சாலமோன் எழுதின சங்கீதம்னு போட்டிருக்கும் அடைப்பு குறிப்பு. ඒකේ දාලා තියෙනවා සෝලමන් ලියපු කියලා. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை யாராவது வாசிக்கலாமே? நீதிமொழிகள் 3:13. හිතෝපදේශ. புரியுதா நான் ஏன் எழுதி வச்சு வாசிக்கிறேன்? ஞானத்தை கண்டறிகிற மனுஷன் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் யாரா? பாக்கியவான்கள். நாம் அதுக்கெல்லாம் நேரம் செலவழிக்கிறது கிடையாது. අපි ඥානය සොයන්න ටයිම් එක දෙන්නේ නැහැ. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ස්වාමීන් වහන්සේට බය වෙන එක ඥානය
அப்ப யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா கர்த்தர் ஞானத்தை தருவார். කවුද ස්වාමීන් වහන්සේට බය වෙන්නේ? யாரெல்லாம் தேவ பயம் இல்லாதவர்களோ அவர்கள் ஞானவாணிகள் கிடையாது, அவங்க முட்டாளு. කවුද ස්වාමීන් වහන්සේ බය නැත්තෝ ඥානවන්තයෝ? அது சாதாரண முட்டாளு கிடையாது, வடிகட்டின முட்டாளு. ඒක මෝඩයන්ගේ මෝඩකම. ஏனென்றால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது දේව වචනේ පැහැදිලිව கர்த்தருக்கு කියනවා. பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ස්වාමීන් වහන්සේට බය වීම கர்த்தருக்கு ඥානය. பயப்படுகிற பயம் உங்களிடத்துல இல்லை என்று சொன்னால் ஞானம் உங்களிடத்துல இல்லை. ස්වාමීන් වහන්සේට බය වීම බය ඔයගලන් තුල නැත්නම් ඥානය ඔයගලන් තුල නැමෙත. உங்க அம்மா என்ன திட்டிருக்காங்க, මගේ අම්මා මට බයිනවා. படிச்ச முட்டாள் அப்படின்னு. ඉගෙන ගත්ත මෝඩයෙක් කියලා. சில நேரம் அப்படிதான் வேலை செய்யுது. ගොඩක් කරලා අපි එහෙමයි වැඩ කරන්නේ. படிச்சிருப்போம் ஆனா புத்தி கிடையாது. ඉගෙනගෙන තියෙන නමුත් මොලයක් නෑ. இருக்கா அவர்கிட்ட? තියනවාද ඔයගලන්ට? டப்ப ஒழுங்கா போட்டது கிடையாது, ටැප් එක හරියට වාන්නේ. போட்ட லைட்டை ஆஃப் பண்றது கிடையாது, දාපු ලයිට් එක ඔෆ් කරන්නේ. கட்டின ட்ரெஸ் ஒரு இடத்துல மடிச்சு வைக்கிறதோ மாட்டி வைக்கிறதோ கிடையாது. ගලව පැන්දුම හැමතැනම දානවා. இதெல்லாம் நல்லவங்க செய்யற வேலையா? මේ දේවල් හොඳ අය කරන අය. முட்டாளுங்க செய்யற. මෝඩ අය කරන වැඩ. அவனுக்கு தான் தெரியாது எதை எங்க வைக்கணும், ඔහු තමයි දන්නේ නැත්තේ. எதை எப்படி பாவிக்கணும்னு தெரியாது. මොකක්ද හරියට පාවිච්චි කරන්නේ. பிளேட்டை மேல கழுவாங்க, கீழே கழுவ மாட்டாங்க. ප්ලේට් එක උඩ හොදනවා පිටිපස්ස පැත්ත இந்த හොදන්නේ. பிளேட்டையே எப்படி கழுவுனா மத்தவங்க எப்படி எது எப்படி கழுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. சொல்ல மாட்டேங்க. தெரிகிற பிளேட்டையே உங்களால ஒழுங்கா கழுவ முடியும்னா தெரியாத இதுகளை எப்படி கழுவீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது அன்று ஒரு வைத்தியர் பேசினான். එදා වෛද්‍යවරයෙක් කතා කරා. பேசும்பொழுது சொன்னாங்க, ஒரு பிள்ளைக்கு ஒரு பெற்றோராய் நாங்கள் 5 வருஷங்கள் அவர்களை நாங்கள் பார்த்து பார்த்து பராமரிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ළමයෙක් අවුරුදු 5 වෙනකම් අපි හරියට බලා ගන්න ඕනි කියලා කිව්වා. ஆனால் 6வது வயது முதல் கொண்டு 13வது வயது வரைக்கும் නමුත් අවුරුදු 6 13 වයස දක්වා அதே மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் செய்தோம் என்றால் அந்த பிள்ளைக்கு நாங்களே விரோதிகளாய் மாறுகிறோம். දිගටම අපි මේ විදිහටම ළමයට කරොත් ඒ ළමයට අපි විරුද්ධකාර වෙනවා. இன்னைக்கு ஜெஷு ஒரு கொஞ்சம் சோம்பேறியா தான் இருக்கிறாரு. ජොෂුවාද කම්මැලිකම ජොෂුවා නේ, ජොෂු. அது காரணம் என்ன? මේට හේතුව කුමක්ද? அவர் கிடையாது, එයා නෙමෙයි. நான் தான் காரணம். මම තමයි ඒක. பெற்றோர்களாகி நாம காரணம். අපි තමයි ඒක. ஏன்னா அவருக்கு எல்லாம் பார்த்து பார்த்து செய்தது. ඔහුට හැමදේම අපිම කරලා දීලා තියෙනවා. எல்லா கைக்கே கொண்டு கொடுக்கிறது. හැමදේම අතටම දෙනවා. அவர் எழும்ப விடுறது இல்ல, அவர் வேலை செய்ய விடுறது இல்ல. இன்னைக்கு அவர் அப்படியே உட்கார்ந்த இடத்த விட்டு எழுப்ப மாட்டாங்க இருக்காரு. ඔහුට හැමදේම ළඟටම දීලා පුරුදු වෙනවා. அது காரணம் வந்து யார் தான். ඒකට හේතුව මම තමයි. அதனால நாம் என்ன செய்ய வேண்டும், அந்தந்த காரியங்களை செய்ய வேண்டியதை நாம் சரியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். අපි ඒ සෑම දෙයක්ම ළමයින්ට ඒ විදිහට කරන්න උගන්වන්න. ஒரு தகப்பனாய் தாவீது தன்னுடைய மகனுக்காக தன்னுடைய சந்ததிக்காக எல்லாவற்றையும் செய்தான். දාවීදු තමන්ගේ මුළු පරම්පරාව සඳහා හැමදේම කරා. ஆனால் அவன் செய்தாலும் அவன் எல்லாவற்றையும் அவன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தான். නමුත් සෑම දෙයක්ම කරලත් ඔහු ළමයින්ට හැමදේම කියලා அப்ப දුන්නා. இவ்வளவு காரியங்களை அவனுடைய ஞானத்தின் நிமித்தமாய் அவன் செய்து முடித்தான். මේ සෑම දෙයක්ම ඔහුගේ ඥානය නිසා කරා. சாலமோனுக்கு வந்த வருமானம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? සාලමෝන්ට ලැබුණ ආදායම කුමක්ද කියලා ඔයගලන් දන්නවද? சேவா கொண்டு வந்ததான பரிசு மாத்திரம், சேவா ராஜஸ்திரி கொண்டு வந்த பரிசு மாத்திரம் ඒ ස්ත්‍රිය ගෙනාපු ත්‍යාග පමණ பொன் 120 தாளந்துகள் கொண்டு வந்திருக்கிறார். பொன் දක්කරා 120 தாளந்து. තාලන්තු 120. ஒரு தாளந்தினுடைய எடை எவ்வளவு தெரியுமா? එක තාලන්තුක බර කොච්චරද දන්නවද? தெரியுமா? දන්නවද? உங்களுக்கு என்னதான் தெரியும்? ඔයාලට මොනවද? சமைக்கிறது, சாப்பிடுறது, படுக்கிறது, எழும்புறது, சமைக்கிறது, சாப்பிடுறது, படுக்கிறது, எழும்புறது, இதே தான் நமக்கு. මේ ටික තමයි අපි දන්නේ. இடப்பட்ட நேரங்களில் கொஞ்சம் குளிச்சுக்கிறது உண்டு. ඉතුරු වෙලා පොඩ්ඩක් නාගන්න. ஒரு தாளந்தினுடைய நிறை එක තාලන්තුක බර 34 கிலோ. කිලෝ 34ක්. அப்ப 120 தாளந்து எவ்வளவு? එතකොට 120 තාලන්තු කීයද? 4800 4800 4080 கிலோ. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் பிரயோஜனம் இல்லாத போல தெரியும். මේ දේවල් නිකන් ඔයගලන්ට වැඩක් ஏன் இதை நான் නැහැ. உங்களுக்கு சொல்லுகிறேன்? ඇයි මේ දේ මම ඔයගලන්ට කියන්නේ? ஒவ்வொரு வேத வசனத்திற்கும் கர்த்தர் ஆழங்களை வைத்திருக்கிறார். හැම දේ වචනේ ස්වාමීන් වහන්සේ ගැඹුරක් තියලා තිබෙනවා. அப்ப இந்த வசனத்தை சாலமோன் எழுதுவதற்கு நோக்கம் என்ன? මේ වචනේ සාලමෝන් ලියන්න හේතුව தேவன் அவனை கொண்டு எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறதுக்கு நோக்கம் என்ன? දෙවන්නාසේ ඔහුව තබා අපිට ලියලා இவ்வளோ දෙන්නේ. ஆசிகள் இருந்தாலும், මෙච්චර ආශිර්වාද இவ்வளோ තිබිලා, ஞானம் இருந்தாலும், මෙච්චර ඥානය இவ்வளோ තිබිලා, படைப்பலம் இருந்தாலும் මෙච්චර දේවල් තිබිලා நாம் தேவனோடு கூட இல்லை என்றால் අපි ස්වාමීන් වහන්සේ සමග නැත්තම් எல்லாமே வேஸ்ட். හැමදේම
තේරෙනවද ඔයගලන්ට? ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினான், මුළු ලෝකෙම මිනිස්සුන්ට ලැබුණත් தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினான், තමන්ගේ ආත්මයට ප්‍රයෝජනයක් அதற்கு නැත්නම් ஈடாய் எதை செலுத்துவான் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேட்டிருக்கிறார். ඒකට කුමක්ද සමාන කරන්න කියලා ස්වාමීන් වහන්සේ අසනවා. தன்னுடைய 30வது வயதிலே තමන්ගේ අවුරුදු 30ේදී அலெக்சாண்டர் மோனப்பா ඇලෙක්සැන්ඩර් මොනපා உலகத்திலே මුළු எத்தனை ලෝකෙම எத்தனை எவ்வளவு நம்ம நாட்டு, அதாவது உலகத்துல முக்காவாசி தன் வசப்படுத்திக் கொண்டான். මේ මුළු ලෝකෙම භාගයක් කාලම උපලන්නේ. கடைசியில் அவன் ரஷ்யா தவிர, பாத்தீங்களா ஹிஸ்டரி இருக்குது இங்க, ரஷ்யா தவிர. அப்ப கடைசியில் அவன் போகும்போது அவன் சொல்லியிருந்தான் தன்னுடைய படைவீரர்கள் தன்னுடைய கரங்களை மையப்பெட்டிக்கு வெளியில போட்டுருணும் அப்படின்னு. අන්තිමට ඔය කියලා දිනා ඔගේ ඒවායන්ට මගේ මිනිපෙට්ටිය අත එළියට දාන්න. எல்லாரும் உள்ள இப்படிதான் இருக்கும். හැමෝටම ඇතුලේ அலெக்சாண்டருக்கு மட்டும் இப்படி இருந்தது. ඇලෙක්සැන්ඩර්ට විතරක් එළියට තිබුණා. ஏன் அப்படின்னா ඇයි එහෙම කිව්වේ? உலகத்தையே நான் ஆதாயப்படுத்தியிருந்தாலும் මේ මුළු ලෝකයම மට ලැබුණා. போகும்பொழுது கொண்டு போக உண்மை கிடையாது. යනකොට ගෙනියන්න කිසිම இவன் දෙයක් உண்மை கொண்டு போகும். මරණයේදී අපි කිසි දෙයක් எனவே இந்த ගෙනියන්නේ பூமியில ஆஸ்தி இருக்கலாம், சொத்து இருக்கலாம், சுகம் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், அறிவு இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். මේ ලෝකේ අපිට සෑම දෙයක්ම තිබෙන්න පුළුවන්. ஆனால் தேவநிலை என்று சொன்னால் නමුත් ස්වාමීන් වහන්සේ නැත්තම් வேஸ்ட், වැඩක් නෑ. உண்மை கிடையாது. කිසිම දෙයක් වැඩක් නෑ. அதாவது இங்கேயும் வேஸ்ட், මේත් වැඩක් නෑ. அங்கேயும் போகும். ස්වර්ගයට යන්නත් බෑ. எதற்காய் ஆராதிக்கிறோம்? ඇයි අපි ස්වාමීන් වහන්සේ எதற்காய் ஆலயம் வருகிறோம்? ඇයි අපි සභාවට එන්නේ? எதற்காய் தேவனை தேடுகிறோம்? ඇයි අපි ස්වාමීන් වහන්සේ எதற்கு இந்த ஆண்டவரை தேடுங்க, ஆலயத்துக்கு வாங்க, ஜெபம் பண்ணுங்க, ஊழியம் செய்யுங்க, எதற்காய் சொல்லுகிறோம்? ඇයි අපි සේවය කරන්න දේවස්ථානට එන්න කියලා කියන්නේ? இது மட்டும் தான் பரலோகம். මේ විතර අපි ස්වර්ගයට රැගෙන எதுவுமே பண்ண වෙන කිසිම දෙයක් අපිව ගෙනන්නේ 4080 கிலோ தங்கம். ஒரு 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 பவுண்ட் தங்கம் எத்தனை கிராம்? 8 கிராம். அப்போ ஒரு கிலோல எத்தனை கிராம் இருக்கு? எத்தனை கிராம் ஒரு கிலோல? கிட்டத்தட்ட 120 கிட்டத்தட்ட 100 பிளஸ் கிராம்ஸ். சரியா? 800 கிராம்ல 100. சரியா? அப்ப ஒரு ஒரு பவுன் இப்ப எவ்வளவு? නම් පවුමක් කීයද? ஒரு பவுன் எவ்வளவு? 135,000. அப்பா, உங்கள்கிட்ட பவுன் வாங்கினா போதான கிட்ட கத்தர் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி கத்தர் உங்களிடத்துல இருக்கிற நகைகளை கொடுக்க சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டா சரி இல்லையா? ஒரு பவுன் கொடுத்தாலும் நம்ம சில்ட்ரன் ப்ரோக்ராம்லாம் நல்லா செய்து முடிச்சிடலாம். පවුමක් දුන්නත් චිල්ඩ්‍රන් ප්‍රෝග්‍රෑම් ඕඩර් කරන්න. எனக்கு கிட்டத்தட்ட 2.25 லட்சம் ரூபாய் தேவை சில்ட்ரன் ப்ரோக்ராம் செய்யறது. චිල්ඩ්‍රන් ප්‍රෝග්‍රෑම් එකට ලක්ෂ දෙකක්. கத்தர் பேசுகிறார். ස්වාමීන් වහන්සේ කතා කරනවා. சகோதரியே, உடைய கழுத்தில் இருக்கிற அந்த சங்கிலியை கத்தர் கொடுக்கும்படியாக சொல்லுகிறார் அப்படின்னா கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் ஓகே. நான் எதை சொல்லுகிறோம்? அப்ப பாருங்க, இவ்வளவு பணத்தை பெற்ற, அதாவது இவனுக்கு கிஃப்டா கிடைச்சது. මෙච්චර තෑගියක් වුණ மாத்திரமல்ல, வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், ඒ විතර නෙමෙයි දේවල් ஆண்டுதோறும் அவனுக்கு வந்ததான பொன்னின் நிறை අවුරුද්ද පුරා ඔහුට ලැබුණු විදි ஒரு வருஷத்துக்கு 666 கிலோ, අවුරුද්දට சாரி தாளந்து. අවුරුද්දට තාලෙන්තු 660ක්. அப்ப 666 இன்டு 34 கிலோ 22,644 கிலோ தங்கம் மட்டும் அவனுக்கு காணிக்கையாய் வந்திருக்கிறது தேசத்துக்கு. யோசிச்சு பாருங்க எவ்வளவு காசு கிடைச்சது. இவ்வளவு காசு வந்திருந்தாலும் கடைசியில் அவனுடைய வாழ்க்கை அவனுக்கு கர்த்தருக்கு பிரியமா இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. මෙච්චර වස්තුව ලැබිලත් ඔහුගේ ජීවිතේ ස්වාමීන් වහන්සේට අභිනව තිබුණේ නැහැ. சாலமோன் மீது கர்த்தர் அன்பு காட்டினார். සාලමෝන්ට ස්වාමීන් වහන්සේ ප්‍රේම කරා. தாவீது கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டும்படியாக விரும்பினார். දාවීද් ස්වාමීන් වහන්සේට දේවස්ථානයක් සදන්න. ஆலயத்தை கட்ட விரும்பின பொழுது ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய கரங்கள் இரத்தத்தினால் கரைப்பட்டிருக்கிறது, දේවස්ථාන හදනකොට ස්වාමීන් වහන්සේ කිව්වා ඔබගේ அதனால் நீ அதை අස්තිය எனக்கு செய்ய வேண்டாம். ඔබ මට කරන්න එපා. என்னுடைய குமாரனாகிய சாலமோன் எனக்கு ஆலயத்தை கட்டுவார் என்று கர்த்தர் சொன்னார். මාගේ පුත්‍රයා සාලමෝන් මට දේවස්ථානයක් සාදයි කියලා யாருடைய ස්වාමීන් மகன்? වහන්සේ කිව්වා. මාගේ පුත්‍රයා. ஆண்டவர் சொன்னது என்னுடைய மகனாகிய சாலமோன்.
ස්වාමීන් වහන්සේ කිව්වේ මාගේ පුත්‍රයෝ அப்ப සෝලමන් කියලා. கர்த்தர் சாலமோனை தன்னுடைய மகனாய் ஏற்றுக்கொண்டிருந்தார். ස්වාමීන් වහන්සේ සාලමෝන උන්වහන්සේගේ පුත්‍රයා කියලා බාරගෙන තිබුණා. ஆனால் கடைசியா என்ன நடந்தது? අන්තිමට කුමාරට සිදුවනේ தேவனுக்கு பிள்ளையாய் இருக்கிறதை அவன் இழந்து போனான். ස්වාමීන් වහන්සේට පුත්‍රයෙක් සිටින්න අයිති කරගත්තා. காரணம் என்ன? හේතුව කුමක්ද? அந்நிய தேவர்களோடு கூட சம்பந்தம், අන්‍ය දේවරු සමග සම්බන්ධතා, தன்னுடைய புகழுக்காக, තමන්ගේ தன்னுடைய බලය மேன்மைக்காக, තමන්ගේ දේවල් සඳහා, தன்னுடைய நாட்டின் பேர் புகழுக்காக තමන්ගේ රටේ කීර්තිය සඳහා, அந்நிய நாடுகளோடு கூட உறவு வைத்து අනිත් රටවල් සඳහා සම්බන්ධකම් அந்நிய පවත්වා ஸ்திரீகளை மனைவியாகவும் மடுமனையாட்டிகளாகவும் கொண்டு අනිත් ස්ත්‍රියන්ව තියාගත්තා. அதன் நிமித்தமாய் அந்த ஸ்திரீகளை சந்தோஷப்படுத்தும்படியாக ඒ ස්ත්‍රියන්ව සතුටුපත් කරන්න ஒவ்வொரு மலைகளிலும் அதுக்கு ஒரு தேவதை, இதுக்கு ஒரு தேவதை, இங்க ஒரு கோயில், அங்க ஒரு கோயில் கட்டி හැමතැනම දේවස්ථාන පිහිටුවා. கட்டி கொடுத்தது மாத்திரமல்ல, ඒ පමණක් නොවේ. கடைசியா அந்த ஸ்திரீகளோடு கூட சேர்ந்து அந்த தேவர்களை நமஸ்கரிக்க ඒ ஆரம்பித்தார். දෙවිවරුන්ට නමස්කාර කරන්න ගත්තා. ஞானம் இருந்து என்ன பிரயோஜனம்? ඥානෙ තිබිලා මොකද්ද செல்வம் ප්‍රයෝජනේ? இருந்து என்ன பிரயோஜனம்? වස්තුව තිබිලා මොකද්ද ප්‍රයෝජනේ? எல்லாம் இருந்தும் எதற்கு? මොනවා තිබිලා கடைசியில கர்த்தர் அவனோடு கூட இருக்கு. අන්තිමට ස්වාමීන් වහන්සේ ඔහු සමග සිටියේ නැහැ. கர்த்தர் அவனோடு கூட இருக்கு. ඔහු සමග ස්වාමීන් වහන්සේ සිටියේ නැහැ. அந்நிய தேவர்களோடு கூட அவன் சம்பந்தம் கொண்டான். අනිත් දේවරුන් සමග ඔහු සම්බන්ධ වුණා. தகாத உறவுகளுக்கு அவன் ஒத்துழைப்பு கொடுத்தான். අනියම් සම්මතාවලට ඔහු මුල් තැන දුන්නා. கலப்பு திருமணம் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. මික්ෂ විවාහ කරන්න එපා කියලා அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. අනිත් දේවරුත් එක්ක සම්බන්ධකම් තියාගන්න එපා කියලා நான் දේවරුන් கல்யாணம் கட்டி அவர் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவேன். මම බැඳලා ගැලීමට කියනවා. வாய்ப்பே கிடையாது. අවස්ථාවක් ஒரு නැහැ. ரட்சிப்பு இல்லாம போயிடும். ඔයාගේ ගැලීම නැතුව යනවා. ஆண்டவர் சொல்ற அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படாது இருப்பீர்கள். ස්වාමීන් වහන්සේ කියනවා ஆனால் இவன் போய் அந்நிய நோக்கங்களோடு கூட பிணைக்கப்பட்டான். ඔව් අන් දේවරුන්ට සම්බන්ධකම් තියාගන්න. கலப்பு திருமணங்கள் செய்து கொண்டான். මිශ්‍ර විවාහ කරා. அதன் நிமித்தமாய் அவன் அந்நிய தேவர்களை நமஸ்கரித்தான். ඒ නිසා ඔහු අන්‍ය දේවරුන්ට නමස්කාර කරා. அவன் அந்நிய தேவர்களை நமஸ்கரிக்க ஆரம்பித்தது நிமித்தமாக ඔව් අනිත් දේවරු නමස්කාර இஸ்ரவேலுடைய தேவன் மாத்திரம் தேவனாய் இருக்க வேண்டியதான தேசத்திலே ඉස්රායල් දෙවියන් වහන්සේ විතරක් දෙවියන් වහන්සේ සිටින அந்நிய தேவ வழிபாடுகளும் ஆரம்பிக்கப்பட்டது. අන්‍ය දේවස්ථාන නමස්කාරත් පටන් ගත්තා. சீதோனுடைய தேவதையாகிய அஸ்வரோத்து அந்த தேசத்திலே வணங்கப்பட்டான். ඒ දෙවි කෙනාට ඒ ස්ථානේ නමස්කාර அந்த කරන්න. அஸ்வரோத்து வணங்கப்பட்டது நிமித்தமாய் ඒ දෙවිව වන්දනා කරන්න ගත්තාම அந்த அந்த தெய்வ வழிபாட்டினுடைய ஒரு முறைமை என்ன? முறை தவறினதான வாழ்க்கை நெறி. முறை தவறினதான வாழ்க்கை நெறி. அதாவது යහපත් ජීවිතයක් නැති சுபாவம். அப்பேற்பட்டதான ஒரு வாழ்க்கை நெறியை அந்த தேசத்துக்குள்ளே ஜனங்கள் வாழ ஆரம்பித்தார்கள். மாத்திரமல்ல நட்சத்திர வழிபாடு. මේ විතරක් නෙමෙයි ආසිය තරුවලට නමස්කාර කරන්න ගත්තා. அதுக்கு பிறகு மோவாபியருடைய கடவுளாகிய மோளேக்குக்கு வழிபாடு செய்ய ஆரம்பித்தார்கள். තවත් දෙවි කෙනෙක්ට නමස්කාර කරන්න அந்த ගත්තා. மோலாக்கினுடைய சுபாவம் என்ன என்று சொன்னால் මේ මෝලාගේ ස්වභාවය කුමක්ද? குழந்தைகளை பலியிடுகிறது. ළමයි පිළිගන්නවා. அதை குறித்து நாங்கள் லேவியராகமம் 18:21 பார்க்கலாம். අපි ඒ ලෙවි ව්‍යවස්ථාවේ 28 20வது அதிகாரம் முதல் 5 வசனங்களிலே பார்க்கலாம். 20 වෙනි ඡේදය ඉඳන් කියවන්න පුළුවන්. அதாவது இந்த மோளேக்கினுடைய வழிபாடு எப்பேற்பட்டது என்று சொல்லி මෝලේගේ නමස්කාරය කෙසේද කියලා. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா தேசங்களை குழந்தைகளை பலியிடுகிறார்கள். මේ වගේ දේශවල ළමයි පිළිගන්නවා. இது எல்லாம் எப்படி தேசத்துக்குள்ளே வந்தது? මේ දේවල් මෙසේ ලෝකෙට පැමිණෙනවා. அம்மோனுடைய கடவுள் கேமோசினுடைய வழிபாடு அந்த தேசத்துக்குள்ளாய் கடந்து வந்தது. ඒ දෙවියගේ නමස්කාර පැමිණියා. இது ஒரு சூரிய கடவுளுடைய வழிபாடு. මේක සූර්යයට නමස්කාර இன்னைக்கு කරනවා. சூரிய கடவுள் வழிபாடு இருக்குதா? අද சூரிய නමස්කාරය තියෙනවද? எல்லா தேசங்களிலும் இருக்குது. හැම දේශෙම තියෙනවා. எனவே இப்பேற்பட்டதான காரியங்களை சபைகளுக்குள்ளும் இந்த நாளிலே செய்ய ஆரம்பித்திருக்கிறார். මේ දේවල් සභාව තුලත් දැන් කරනවා. சபைகளுக்குள்ளும் செய்ய ஆரம்பித்திருக்கிறார். සභාව තුලත් මේ දේවල් කරනවා. பொங்கல் கொண்டாடுறாங்க. පොංගල් සමරනවා. கேட்டா என்ன சொல்றாங்க? අරුවත් මොනවද කියන්නේ? அறுப்பின் பண்டிகை. අස්වැන්නේ அது சபைக்குள்ள கொண்டாடுறது கிடையாது. ඒ සභාව තුල කරන්නේ. அப்படின்னா நீ ஒவ்வொரு கொச்சிக்கா கொடுக்கும் போதும் கொண்டாடணும், தக்காளி கொடுக்கும் போதும் கொண்டாடணும். එනවා ඔයගොල්ලෝ මිරිස් නෙලනකොට තක්කල් නෙලනකොට ඒවා සමරන්න. ஜனவரி மாசம் மட்டும் கொண்டாடக்கூடாது. ජනවාරි වල විතරක් සමරන්න ඕන.
எனவே இப்பேற்பட்டதான காரியங்கள் எல்லாமே வந்தது எதனாலே? මේ දේවල් ආවේ කොමක් නිසාද? ஆசீர்வாதம், ආශිර්වාදය නිසා. ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் නිසා. எனவே ஐஸ்வர்யம் இருக்கிறதுனாலே நாங்கள் ஆசீர்வாதம் என்று சொல்லி நாங்கள் குறையாய் தவறாய் நாங்கள் நினைத்து விடக்கூடாது. ආශිර්වාද තියෙන නිසා ඒ ஐஸ்வர்ය කියලා අපි වැරදි හිතන්න හොඳ නැහැ. நாளிலே நாங்கள் கஷ்டப்படுகிறோமா? අපි මේ වෙලාවේ දුක් විඳිනවද? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ස්වාමීන් වහන්සේට ස්තුතියි. குறைவுகளோடு கூட வாழ்கிறோமா? අඩුපාඩුවෙන් සිටිනවද? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ස්වාමීන් වහන්සේට ස්තුතියි. தேவைகள் அதிகமா இருக்கிறதா? අවශ්‍යතාවයන් ගොඩක් තියෙනවද? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ස්වාමීන් වහන්සේට ස්තුතියි. ஏன் எல்லாத்துக்கும் சோதனை சொல்றேன்னு பாருங்களா? ඇයි හැමදේටම ස්තුති කියන්නේ කියලා බලනවද? தேவைகளை கர்த்தர் செய்யும். මගේ අවස්ථාවන් ස්වාමීන් වහන්සේ සපුරනවා. நேத்தெல்லாம் சாப்பிட்டீங்க, හැමෝම ඊයේ කෑවද? இன்னைக்கு சாப்பிட செய்யும். අදත් කන්න ස්වාමීන් වහන්සේ. இன்னைக்கு சாப்பிட செய்தா நாளைக்கு கர்த்தர் செய்யும். එදත් ස්වාමීන් වහන්සේ කරා. போன மாசம் வாடகை எல்லாரும் கட்டிட்டீங்களா? ගිය මාසේ කුලිය අරන් ගෙවුවද? சொந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. අයිති ගෙදර ඉන්න අයට ප්‍රශ්නයක් නැහැ. கூலி வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கட்டிட்டீங்களா? රෙන්ට් එක දින්න අය ගෙවුවද? அப்ப இந்த மாசம் கட்ட செய்யும். මේ මාසෙත් ගන්න ස්වාමීන් වහන්සේ උපකාර இந்த කරා. மாசம் செய்யலாம், 6 மாசம் செய்யலாம். මේ මාසේ කරත් ලබන මාසෙත් කරයි. 7500 ரூபாய் நாம ஆரம்பத்துல கூலி கட்டணும். මුලදී අපි 8500 කුලිය இப்ப 40000 ரூபாய் கட்டணும். දැන් 40000ක් ගෙවනවා. 7500 ரூபாய் ஆலயத்துக்கு முதலாவது கட்டணும். 8500ක් දේවස්ථානෙ ගෙවුවා. இப்ப 70000 ரூபாய் கட்டணும். දැන් 70000ක් ගෙවනවා. அன்றும் செய்தவர் එදත් කරා. இன்றும் செய்கிறார். අදත් කරනවා. அது வரும் வரைக்கும் செய்வார். උන්වහන්සේ පැමිණෙන දක්වා කරයි. எனவே ஆசீர்வாதமா இருக்கிறதுனால நாம சந்தோஷமா இருக்கிறோம் என்று நினைத்து விட வேண்டும். ආශිර්වාදමත්ව සිටින නිසා අපි සතුටින් සිටිනවා කර්තෘ කියලා நம்மோடு கூட සිතනවා. இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ අප සමග සිටිනවා. அதான் நம்முடைய எண்ணமாய் நோக்கமாய் தேடுதலாய் இருக்கிறது. එයයි අපේ බලාපොරොත්තුව සෙවීම තිබේ. எனவே இந்த சாலமோன் தான் சொல்லுகிறார். මේ සාලමන් තමයි කියන්නේ. பிரசங்கி 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பாருங்கள். ඔබව සතුටින් පරීක්ෂා කරනවා. எனவே இந்த நாளிலே யாரெல்லாம் கஷ்டத்தின் மத்தியிலும் தேவைகளுக்கு மத்தியிலும் இருக்கிறீங்களோ අද මේ දවසේ දුකින් අවශ්‍යතාවයන් වලින් සිටින අය ஒண்ணுமே யோசிக்காது. කිසිම දෙයකට බය වෙන්න එපා. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து. ස්වාමීන් වහන්සේ සෑම දෙයක්ම කරයි. ஹalleluya. හalleluya. அப்படிதான் ஈசாக்க மலைக்கு கொண்டு போனார். එහෙමයි ස්වාමීන් වහන්සේ ඉසාක් කරා. அப்பா விறகு இருக்குது, விறகு இருக்குது, දර තියෙනවා. நெருப்பு இருக்கிறது, ඉන්දර තියෙනවා. ஆனால் பள்ளிக்கு ஆடு இல்லை. නම් බිරියට කවුරුත් නැහැ. நான் தான் பள்ளின்னு சொல்லி அவனுக்கு தெரியாது. මමයි බාලිය කියලා අන්න අප්පා சொன்னார். නමුත් තාත්තා කිව්වා. கர்த்தர் பார்த்து ස්වාමීන් වහන්සේ බලාගෙන. மலைக்கு போன பொழுது තන්දර ගිය அவனுடைய අවස්ථාවේ விசுவாசமானது சோதிக்கப்பட்டது. ඔහුගේ විශ්වාසය පරීක්ෂා கர்த்தருடைய කරනවා. வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானா என்று கர்த்தர் சோதித்தார். ස්වාමීන් වහන්සේ වචනයට කීකරනද කියලා උන්වහන්සේ බැලුවා. அவன் சோதித்ததிலே கர்த்தர் அவனை கடைசி 99.99 வரைக்கும் சோதித்தார். ස්වාමීන් වහන්සේ ඔහු 99.99 දක්වා පරීක්ෂා කළා. நமே 9යි 9. அப்படிதானே சொல்றது கணக்கு. கத்தியை தூக்கலாம் පියස්සුවා. அப்பா ஆண்டவர் பேசினார். ඒ වෙලාවේ ස්වාමීන් වහන්සේ කතා කරා. கத்தியை பிள்ளையாண்டம் மீது போடாதே. පිය ළමයා මතට දාන්න එපා. இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் நீ உண்மை விட. මම දැන් දන්නවා ඔබ அப்ப அப்படி சொன்னாலும் ஆண்டவருக்கு படி செலுத்துகிறதை அவன் விட்டு விடவில்லை. එහෙම කරත් ඔව් ස්වාමීන් වහන්සේට පඳුර දෙන එක නැවතුනේ. வரையும் சத்தம் இல்லாத இருந்த அந்த ஆடு මෙච්චරලා සද්ද නැතුව කියලුවා. கர்த்தருடைய சத்தம் கேட்டு முடிந்த பின்பதாக ස්වාමීන් වහන්සේගේ අඬට පස්සේ முன்புதலிலே இருந்து சத்தமிட்டது. ඒ පඳුර යකින් කෑ ගැව්වා. திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு ஆடு හැරලා බලද්දී மாட்டப்பட்டு அங்கே இருக்கு. අංගලින් அந்த ஆட்டை கொண்டு வந்து கர்த்தருக்கு பேசினார். ඒ එළුව ගෙනල්ලා ස්වාමීන් වහන්සේට පූජා කරා. கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய நினைத்த காரியங்களை கர்த்தர் எப்படி ஆகியும் செய்வார். අපේ මත කියලා ස්වාමීන් වහන්සේ කරන සෑම කාර්යයක්ම அவர் උන්වහන්සේ எனக்கும் உங்களுக்கும் செய்ய நினைத்த காரியத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். ඔව් මටත් ඔබටත් කරන්න තිබෙන සෑම කාර්යයක්ම උන්වහන්සේ කරනවා. ஒன்றை குறித்து போடப்படும். කිසිම දෙයකට බය වෙන්න එපා. சந்தோஷமா இருக்கிறீங்களா? සතුටින් සිටිනවා. திருப்தியா இருக்கிறீங்களா? තෘප්තිමත්ව සිටිනවා. நிறைவா இருக்கிறீங்களா? පිළිලා සිටිනවා. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் மனசுல வச்சு. එකම දෙයක් මතක තියාගන්න. எங்கோ தப்பு நடக்குது. කොහෙදෝ වැරද්දක් සිදු වෙනවා. என்ன நடக்குது? වැරද්දක් සිදු වෙනවා. எங்கோ தப்பு நடக்குது. நான் அடிக்கடி யோசித்து பார்க்கிறேன். මම නිතරම සිතන දෙයක් තියෙනවා. சில வருஷங்களுக்கு முன்பதாக ගොඩ වර්ෂවල කලින් வாடகை கொடுக்கிறதுக்கு, ගෙවල් කුලිය ගෙවන්න, கரண்ட் பில் கட்டுறதுக்கு ලයිට් බිල් ගෙවන්න எவ்வளோ கஷ்டப்பட்டது, ගොඩක් කරදර වුණා. எவ்வளவு அவமானங்கள் பட்டது. ගොඩක් අවමානයන් හින්දා. ஆனால் இன்றும் அதே தேவைகள் உள்ளது. නමුත් අදත් ඒ අවස්ථාවක් ஆனால் තිබෙනවා. கர்த்தர் எல்லாவற்றையும்
நேர்த்தியா නමුත් செய்வார். ස්වාමීන් වහන්සේ දිෂ්ඨ කරන සේක. Hallelujah. හalleluya. சந்தோஷமா இருக்கிறோம்னு சொல்லி எல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டோம். හැමදේම තියනවා කියලා අපි අමතක කරන්න ඕනේ. எல்லாம் இருக்கும் பொழுதுதான் நாம ஜாக்கிரதையா இருக்கணும். හැමදේම තියෙනකොට අපි පරිස්සම් වෙන්න ඕනේ. ஏன் சொன்னா நான் போற ரூட் சரியான்னு சொல்லி நான் யோசிச்சேன். අපි යන මාර්ගය හරිද කියලා අපි සිතන්න ඕනේ. ஒரு தேவ மனுஷன் එක දේව මිනිස්සෙක් இன்னும் ஒரு ஊழியக்காரத்துல சொல்லி තව දේව සේවකයෙක් කියලා තියෙනවා. ஒரு முதிர்ந்த ஊழியக்காரர் ටිකක් වයසක කෙනෙක්. எல்லாவற்றிலும் அனுபவம் வாய்ந்தவர், හැමදේම අත්දැකීම් තියෙන කෙනෙක්. ஆசீர்வாதமாய் இருக்கிற ஒரு ஊழியக்காரர். ආශිර්වාදම සිටින සේවකයෙක්. தன் உதவி ஊழியக்காரனை கூப்பிட்டு ஏதோ சொன்னாராம், තමන්ගේ උදව් සේවකයන්ට කතා කරලා කියනවා தம்பி எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. මල්ලි මට පොඩ්ඩක් බයයි. கேட்டுக்கிறேன், ஏன் 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 பயப்படுறீங்க? ඇයි බය වෙන්නේ කියලා இப்போ ඔව්වා. பயப்படுறதுக்கு உங்கள்ட்ட ஒண்ணுமே கிடையாது. බය වෙන්න ඕන නම් කිසිම දෙයක් නැහැ. ஊழியமும் வளர்ந்துருக்குது, දේව සේවයක් பிள்ளைகளும் நல்லா இருக்கிறாங்க, ළමයිනුත් හොඳින් ඉන්නවා. எல்லாமே சபை மக்களும் நல்லா இருக்கிறாங்க. සභාව ඇයත් හොඳින් ඉන්නවා. ஒரு பிரச்சனையும் இப்ப உங்களுக்கு இல்லையே. කිසි ප්‍රශ්නයක් அப்படி ඔයාලට இருக்கும் பொழுது உங்கள் உடல்நிலையும் நல்லா தான் இருக்குது. ඔයාලගේ සෞඛ්‍යයත් හොඳට அப்படி තියෙනවා. இருக்கும் பொழுது ஏன் பயப்படுறீங்க? ඇයි එහෙම තියෙදි බය වෙන්නේ? அவர் சொன்னார், ඔව් කියනවා. முன்னனா ஆண்டவர் அப்பப்ப என்ன அடிச்சு சோதிச்சு திருத்திட்டே இருப்பாரு. ස්වාමීන් වහන්සේ ඉස්සර නිතර මට තරුවටු කරලා මාව අදනවා. ஆனா கொஞ்ச நாட்கள் ஆண்டவரிடத்திலிருந்து எந்த ஒரு சிக்ஷையும் எனக்கு வருகிறது இல்லை, ටික දවසක් ස්වාමීන් වහන්සේගෙන් කිසිම තරවටුවක් මට எந்த නැහැ. ஒரு தண்டிப்பும் எனக்கு வருகிறது இல்லை, කිසිම අවවාදයක් නැහැ. எந்த ஒரு பரீட்சை பார்த்தலும் எனக்கு வருகிறது இல்லை. කිසිම පරීක්ෂාවක් මට ලැබුණේ නැහැ. அதனாலதான் பயமா இருக்கு. ඒ නිසා මට බයයි. ஏன்னா ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறாரா இல்லையானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ස්වාමීන් වහන්සේ මා සමග සිටිනා නැද්ද කියලා මම දන්නේ නැහැ. Hallelujah. හalleluya. அதை கேட்டதுல இருந்தே நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறேன். ඒක ආපු වෙලෙන් මම පොඩ්ඩක් පරිස්සමින් ඉන්නවා. யார் இருந்தாலும் இல்லாம, කවුරු සිටියත් எது නැත්නම් இருந்தாலும் இல்லாம, මොනා තිබුණත් නැතත් கர்த்தர் மட்டும் நம்மோட கூட இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ පමණක් අප සමග සිටිය යුතුයි. ஒண்ணுமே இல்லைனாலும் பரவாயில்ல, මොනා නැතත් කමක් නැහැ. கர்த்தர் நம்மோட கூட இருப்பார். ස්වාමීන් වහන්සේ අප සමග සිටිනවා. எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற விதத்தில் நமக்கு தருவார். සෑම දෙයක්ම උන්වහන්සේ අපිට අවශ්‍ය වෙලාවදී ලබා දෙනවා. Hallelujah. හalleluya. எனவே எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி திருப்தி அடைய வேண்டாம். හැම දෙයක්ම තියෙනවා කියලා සතුටු වෙන්න. ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். මොකුත් නැහැ කියලා දුක් වෙන්නත් එපා. அதினதின் காலத்திலே ඒ දේවල් அதினதின் காலத்தில் ඒ කාලවලදී நேர்த்தியாய் கர்த்தர் செய்வார். අවශ්‍ය වෙලාවට ස්වාමීන් වහන්සේ ලබා Hallelujah. හalleluya. அதான் நேற்று நம்முடைய ஊழியர்களிடத்தில் நான் சொன்னேன், ඊ අපේ සේවකෙක් இந்த தேவைகள் எல்லாம் இருக்குது. මේ දේවල් අවශ්‍යතාවන් ගොඩක් இதெல்லாம் நான் உங்களுக்கு எதற்காய் சொல்லுகிறேன்? මේ දේවල් ඇයි මම ආඩ இப்ப කියන්නේ? சொன்னாங்க, நாளைக்கு சபையில இருந்த எல்லா சபை மக்களுக்கு முன்னாடியும் சொன்னா அவங்க யாராவது உதவி செய்யக்கூடியவங்க இருந்தா சொல்லுவாங்களே அப்படி. මේ දේවල් සභාව විශ්සයක් වුණා උදව් කරන්න ඉතියත් ඔයාලට කියයි நான் சொன்னேன், නේ. ஏற்கனவே 2-3 வாட்டி சொல்லியாச்சு. මම දෙතුන් සැරයක් කිව්වා. சரி, இந்த நாளிலும் அறிவித்தல் என்று நாங்கள் அதை சொல்லுவோம். අදත් මම කියන්නම්. அவன் உதவி செய்தால் ஸ்தோத்திரம், ඔවුන් උදව් කරොත් ස්තුතියි. இல்லை என்று சொன்னால் இதுவரையிலும் நடத்தின தேவனுக்கு ඒ නැත්නම් මෙතෙක් මට මඟ පෙන්වන ස්වාමීන් වහන්සේ උදව් කරා. Hallelujah. හalleluya. ஊழியம் கர்த்தருடையது. සේවය ස්වාමීන් அது වහන්සේ. செய்யறது வந்து எல்லாமே மக்களுக்காக, කරන්නේ මිනිසුන් උදෙසා. நமக்காக ஒண்ணுமே கிடையாது. අපේ උදෙසා මොකද? நம்முடைய இருக்கிறதை கொடுத்து தான் செய்து கொண்டிருக்கிறோம். කියන දේ මම කරන්නේ. அப்ப இல்லையே என்று சொல்லி சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. නැහැ කියලා දුක් වෙන්නත් ඕනේ. இருக்கிறதே என்று சொல்லி நம்ம திருப்தி அடைய முடியாது. තියෙනවා කියලා සතුටු වෙන්නත් අවශ්‍ය නැහැ. Hallelujah. හalleluya. ஜாக்கிரதையா இருங்க. පරිස්සමින් ඉන්න. அம்பானியனுடைய மகனையும் අම්බානිගේ පුතයි மகனையும் மருமகனையும் ලේලි போட்டு அது என்ன சொல்றாங்க, கிராஃபிக் பண்ணி ග්‍රැෆික් කරලා அவங்கள மோல்டிவ்ஸ் இருக்கிறாங்க போல, උගලන් මෝඩියුස් ஆனா அவங்கள அசிங்கமா போட்டிருக்கிறாங்க. උගලන් අනවශ්‍ය ලෙස දාලා තියෙනවා. தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளுடைய போட்டோஸோ உங்களுடைய போட்டோஸோ எதுவுமே நீங்க வாட்ஸ்அப்லயோ அல்லது ஸ்டேட்டஸ்லயோ அல்லது நீங்க என்ன சொல்லலாம் ப்ரொஃபைல்லையோ நீங்க தயவு செய்து போடாது. කරුණාකර ඔයගලන්ගේ ෆොටෝවත් ළමයිගේ ෆොටෝවත් ෆෝන්ස් වලට අප්ලෝඩ් කරන්න එපා. தலை உங்க பிள்ளையோட தலையா தான் இருக்கும், ඔළුව ඔයාගේ ළමයාගේ වෙන්න அல்லது தலை පුළුවන්. ஏன் தலையா தான் இருக்கும். ඔළුව මගේ වෙන්න அதுக்கு පුළුවන්. பிறகு உடம்புல ஒண்ணுமே இல்லாம போட்டுருவாங்க. නැත්නම් වෙන අයගේ වෙන්න පුළුවන්. ஜாக்கிரதை. පරිස්සමින් ඉන්න. கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். ස්වාමීන් වහන්සේ ඔබට இதுவரை நடத்தின தேவன் தொடர்ந்து මෙතෙක් අපේ මඟ පෙන්වන ස්වාමීන් වහන්සේ சர்வவல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, සර්ව බලධාරී අපේ ස්වාමීනි எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் திருப்தி அடையவும் முடியாது. හැමදේම තියනවා කියලා අපි සතුටු වෙන්නත් හොඳ නැහැ. ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நாங்கள் சோர்ந்து போகவும் முடியாது. මොකුත් නැහැ කියලා අපි දුක් වෙන්න බෑ. எல்லாவற்றையும் வைத்திருக்கிற தேவன் நீ மாத்திரம் எங்களோடு கூட இருந்தால் හැමදේම තියෙන ස්වාමීන් වහන්සේ පමණක් අප සමග
செய்ய எனக்கு பலன் உண்டு. සෑම දෙයක්ම කරන්න මට ශක්තිය තියෙනවා. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. බලය නිසාවත් පරාක්‍රමය නිසාවත් නෙවෙයි. என் ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொன்ன தேவன். මගේ ආත්ම සියලු දේ කළ உங்களுடைய ஆவியானவரை கொண்டு எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிறார். සුදාමයන් ගෙන ඔබ වහන්සේ සෑම දෙයක්ම කළ මෙන්ම இந்த வருஷம் முடிகிறதுக்கு இன்னும் சொற்ப நாட்களே உண்டு. මේ වර්ෂයේ වෙනදා ටික දවසේදී இந்த சொற்ப நாட்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கத்த தருகிறார். මේ දවස්වල අවශ්‍ය සෑම දෙයක්ම ස්වාමීන් වහන්සේ ලබා இன்று දෙනවා. போக 43 நாட்கள் உண்டு. අද ඇර තව දවස් 43ක් அந்த තිබෙනවා. 43 நாட்களும் தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறார். ඒ දවස් 43 ඔබ වහන්සේ අප සමග இந்த සිටිනවා. வருஷத்தில் எப்படியெல்லாம் நடத்துவேன் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரோ, මේ අවුරුද්ද පුරා ඔබ වහන්සේ අපිට මඟ පෙන්වන ආකාර ආශිර්වාදය දුන්න இதெல்லாம் ආකාරය தருவேன் செய்வேன் என்று சொன்னீரோ, කිව්වා ස්වාමීනි. அதெல்லாம் செய்து கொடுக்கிறீர். මේ දේවල් අපිට ලබා දුන්න මේ தேவ கருத்துக்குள்ள ஒப்புக்கொடுக்கிறோம். ඔබ වහන්සේගේ අස්තියට අපි ඔප්පු இயேசு කරනවා. கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ஆமென்.